ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/7/2024 எஸ்ஜிடி டிஆர்பியில் கேட்கப்பட்ட வினாக்களில் எதெல்லாம் வந்து ஸ்டார் கொஸ்டின்ஸ் மொத்தம் எத்தனை, எதுக்கெலாம் நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த சப்ஜெக்டில் எத்தனை கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஸ்டினாக இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு. தமிழில் ஸ்டார் கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லேயும் இல்லை. இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷில் இந்த கொஸ்டின்ஸ் தான். சூஸ் தி அப்ராப்ரியேட் மீனிங் ஃபார் தி இடியம் டாப் ஃப்ளைட். இது வந்து ஸ்டார் கொஸ்டின். ஏன் இது அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனுமே இதுக்கு பொருந்தாது, இதுக்கு மீனிங்காக வரல. டாப் ஃப்ளைட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாங் தி பெஸ்ட் ஆஃப் எ பர்டிகுலர் குரூப். இதான் வந்து டாப் ஃப்ளைட்டுக்கான மீனிங். அமாங் தி பெஸ்ட் ஆஃப் எ பர்டிகுலர் குரூப் இதான் வந்து டாப் ஃப்ளைட்டுக்கான மீனிங். இந்த 4 ஆப்ஷனில் அது எதுவுமே இல்லை, அதனால் இது ஸ்டார் கொஸ்டினாக எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக மார்க் கொடுத்து ஆகணும். ஓகேங்களா? இது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரூஃபு 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 பேஜ் நம்பர் 113 இருக்கும் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் இது வந்து மேக்ஸில், இங்கிலீஷில் ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன. இந்த சதுரம் இதுதான் ஸ்டார் கொஸ்டின் சொல்லி நான் ஏற்கனவே மேக்ஸில் அந்த சம் சால்வ் பண்ணி போட்டிருப்பேன். இதில் எத்தனை சதுரங்கள்னு சொல்லியிருப்பேன். அந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கூட அதுக்கு பொருந்துகிற மாதிரி இல்லை. ஏன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுரங்களின் எண்ணிக்கை என்னென்னா 60. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 42, 35, 30, 26ன்னு இருக்குது. இப்போ இதுவும் ஸ்டார் கொஸ்டின். அப்போ மேக்ஸில் ஒரு கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஸ்டின், இங்கிலீஷில் ஒன்று, மேக்ஸில் ஒன்று. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு நியமிப்பவர். இது வந்து சோஷியல் சயின்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து ஸ்டார் கொஸ்டின் இருக்குது. இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், முதலமைச்சர், சட்டமன்ற சபாநாயகர்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் கரெக்டான ஆன்சர். இது வந்து புக்கில் டைரெக்டாகவே இருக்குது. இந்த கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் பின்னாடியே வந்து சரியான விடை இருக்கும் இல்லையா, புக் பேக் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதில் கூட இந்த கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் ஒரு ஆப்ஷன் வந்து பிரதம அமைச்சருக்கு பதிலாக ஆளுநர்னு செட் பண்ணியிருக்காங்க அதில். ஆனால் இதில் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க, ஏன்னு தெரியல. இங்கே ஆளுநர் தான் இதுக்கான ஆன்சர் வரணும். கரெக்டாக ப்ரூஃபும் இருக்குது. சோஷியல் சயின்ஸில் இது ஒரு கொஸ்டின். இது 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் சிவிக்ஸில் இருக்கும். ஓகேங்களா? இந்த 3 கொஸ்டின் தான் வந்து அப்ஜெக்ஷன் கொஸ்டின். சோஷியலில் 1, மேக்ஸில் 1, இங்கிலீஷில் 1, மொத்தம் 3 கொஸ்டின் மட்டும்தான் அப்ஜெக்ஷன் கொஸ்டின். நீங்கள் இது கண்டிப்பாக இது நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம். ஓகேங்களா? அப்ஜெக்ஷன் போட்டால் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அப்ஜெக்ஷன் போடலைன்னா கிடைக்குமான்னு தெரியாது. அப்ஜெக்ஷன் போடுங்களா எல்லாருமே, உங்களுக்கு மார்க் கிடைக்கும். ஆனால் ஒரிஜினல் ப்ரூஃப் கொடுக்கணும். நீங்கள் அங்கே ப்ரூஃப் கொடுத்தா தான் உங்களுக்கு அப்ஜெக்ஷனுக்கான மார்க் கொடுப்பாங்க. ஒரிஜினல் ப்ரூஃபும் இருக்குது. இதுக்கு டாப் ஃப்ளைட் வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸில் இருக்கிறது அது புக்கில் இல்லை. அது டைரெக்டாகவே சம்ம போடுறது தான், அது எல்லாருக்கும் தெரியும். சம்ம சால்வ் பண்ணி டைரெக்டாக கூட அனுப்பிச்சுடலாம். அதை ஒரு நோட்டில் ரைட் பண்ணி கூட இப்படிலாம் இது வந்துச்சு 60 இது இப்படி வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் அப்ஜெக்ஷன் போடலாம். அடுத்த சோஷியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் சிவிக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அந்த 3 கொஸ்டினுமே அப்ஜெக்ஷன் போட்டால் எல்லாருக்குமே 3 மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? எல்லாருமே போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது அப்ஜெக்ஷன் கொஸ்டின் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.